ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து டே 4 பார்க்க போறோம் மெஹந்தி கிளாஸ்ல. ஸோ, இப்போ இது வந்து இந்த மாரி ஒரு பாக்ஸ் மாரி போட்டு வச்சுக்கோங்க. ஃபில்லர்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ, ஃபில்லர்ஸ்ல வந்து நெறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ, அதுக்காக உங்களுக்கு வந்து பார்ட் 1, பார்ட் 2 மாரி தான் வரும். ஸோ, இப்போ இந்த ஃபில்லர்ஸ் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாரி ஒரு பாக்ஸ் வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாரி பாக்ஸ் போட்டுக்கிட்டு, நீங்க ஒவ்வொரு பாக்ஸ் வந்து சைஸ் பொறுத்து நீங்க போட்டுக்கோங்க. நீங்க சின்னதா ரொம்ப சின்னதா போடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமா இருக்க மாரி போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாரி ஒரு பாக்ஸ் போட்டீங்கன்னா, அது மேலே அப்படியே ஒரு லைன் பண்ணிக்கோங்க. லைன் பண்ணாலும் பரவால்ல. நம்ம பாக்ஸ் இருக்கு ஆல்ரெடி. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ அடுத்த டைம்லாம் நம்ம வந்து பாக்ஸ் வந்து லைன் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ இதுக்குள்ள தான் நம்ம வந்து ஃபில்லிங் பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து நெறைய டைப்ஸ் ஆஃப் பார்த்துருப்போம். நெறைய இல்ல 2 டைம் மாரி பார்த்துருக்கோம். 2 டைப்ஸ் வந்து பாக்ஸ் வந்து பார்த்துருப்போம் நம்ப. ஸோ இப்ப அடுத்து வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து இப்ப ஸ்டார்ட்டிங் நான் இந்த கிராஸா போடுவோம் இல்லையா? ஸோ அந்த லைன்லயே வந்துட்டு நான் ஹம்ஸ் போட போறோம் நம்ப. ஹம்ஸ் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஹம்ஸ தான் இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். அது வந்து எப்படி பாக்ஸ் ஷேப்ல நம்ம வந்து எப்படி ஃபில் பண்றோம் அப்படின்றது தான் இப்ப பார்க்க போறோம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட்டிங் நான் கிராஸா போட்டுட்டேன் ஒரு லைன். அகைன் இன்னொரு லைன் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஹம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து 3 லைன்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ப இப்போ வந்து கேப் விட போறோம் நம்ப. லைன்ஸ் வந்து பண்ண போறோம். அகைன் திரும்ப ஒரு லைன். அகைன் 3 லைன். 3 லைன்ல தான் நம்ம வந்து ஹம்ஸ் பண்ண போறோம். நம்ம வந்து நெறைய ஃபில்லிங்ஸ் வந்து கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் தேவை. ஸோ, அதுக்காக நான் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ, நீங்களும் வந்து நான் சும்மா 2 டைப்ஸ் தான் சொல்லிக் குடுத்தேன் அப்டின்ட்டு நீங்க விட்டுறக்கூடாதுன்றதுனால இப்ப அத நான் அகைன் கிளாஸ் எடுக்கிறேன். ஸோ, இத வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணி, நீங்க அத அப்டியே வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு எனக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க. WhatsAppல வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. அ WhatsApp குரூப் இருக்கு. இந்த வீடியோஸ் கீழ WhatsApp குரூப் குடுக்குறேன். நீங்க WhatsApp குரூப்லயே நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. குரூப் ஜாயின் பண்ணிட்டு, நீங்க வந்து கிளாஸ வந்து நீங்க அப்படியே ஃபோட்டோஸ் வந்து அப்பப்ப கிளாஸ் வந்து முடிச்சுட்டீங்கன்னா, எனக்கு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் மாரி இருக்கும். அந்த ஹோம் ஒர்க்கும் வந்து நான் என்னன்னு சொல்லுவேன். நீங்க அதுக்கப்புறம் ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணணும் கிளாஸ் முடிச்சுட்டு, பேசிக் கிளாஸ் முடிச்சுட்டு. ஸோ அந்த ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கிக்கலாம். ஸோ, நான் அகைன் ஃபர்ஸ்ட் லைன் போட்டேன், செகண்ட் லைன் போட்டேன், 3 லைன்ல தான் நான் ஹம்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ, இதே தான் ரிப்பீட் ஆக போகுது நமக்கு. இந்த பாக்ஸ் ஃபுல்லும். ஒரு நம்ம எதுக்காக நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் பண்றோம்? அ லைக் என்ன சொல்றதுன்னா, நாங்க வந்து உங்களுக்கு வந்து இப்ப இது ஓரளவுக்கு நமக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ, அதனால உங்களுக்கு நான் வந்து அப்படியே நான் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் வந்து போயிட முடியாது. ஸோ, இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான் நீங்க பண்ணீங்கன்றது வந்து எனக்கு தெரியாது. ஸோ, அதே மாரி நீங்க ஃபோட்டோ இதுவரையிலும் ஏற்கனவே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் திரும்ப நீங்க பார்ப்பீங்க எப்படியும். நீங்க வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. இன்னும் நீங்க டே 1, டே 2 கிளாஸ்லாம் வந்து ஒவ்வொன்னா எனக்கு வந்து ஃபோட்டோ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. குரூப்ல ஆட் ஆயிருக்கீங்க. டெலிகிராம் குரூப்லயும் ஆட் ஆயிருக்கீங்க. ஸோ, எனக்கு வந்து ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு டெலிகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு வந்து சப்போஸ் மெசேஜ் பண்ண முடியுதா என்னான்னு எனக்கு தெரியல. ஸோ, நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராம் குரூப்லயே ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோ கீழயும் குடுக்குறேன். ஸோ, நீங்க அதுக்கு கீழ வந்து எனக்கு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நீங்க அந்த குரூப்ல போயிட்டு. ஜாயின் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க. அண்ட் ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்ட்டு ஷேர் பண்ணணும் கண்டிப்பா. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ, இதுக்கப்புறம் நான் வந்து ஹம்ஸ் வந்து இதே தான் ஃபாலோ ஆகப்போது. அகைன் வந்து திரும்ப நான் போடுறேன். சேம் இதே தான் நமக்கு இந்த பாக்ஸ்க்குள்ள வந்து இந்த ஃபில்லிங் மெத்தட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு பார்டர் லைனுக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ப.
ஸோ அதனால நீங்க பிராக்டிஸ் வந்து இந்த பார்டர் லைன் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இது உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பாக்ஸ் வந்து ஒவ்வொரு மாரி வரும். ஸோ நம்ம என்ன மாரி டிசைன்ஸ் நெறைய வெரைட்டி இருக்கு. ஸோ இந்த நெறைய வெரைட்டியுமே நீங்க வந்து ட்ரை பண்ணணும்னு இல்ல. ஓரளவுக்கு ஒரு 10 ஒரு 15 இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு உங்களுக்கு பிராக்டிஸ் ஆயிடும். ஸோ அதனால நான் தயவுசெய்து பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெஹந்தி கிளாஸ பொறுத்தவரையிலயும், மெஹந்தி கிளாஸு எதுவா இருந்தாலுமே சரி, நம்மளுடைய பிராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ அத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ 2ண்ட் லைன் போட்டு 3rd லைன்ல தான் நம்ம ஹம்ஸ் போடுறோம். ஸோ அத மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க வந்து இல்ல நீங்க இதே மாரி தான் வேணும்னு இல்ல. உங்களால வந்து ஒரு பாக்ஸ் வந்து எப்படியெல்லாம் உங்களுடைய டிசைன்ஸ்ல வந்து நீங்க எப்படி ஃபில் பண்ண முடியுதோ, நீங்க ஃபில் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. ஆ ஃபோட்டோ ஷேர் பண்ணணும் கண்டிப்பா வந்து நீங்க. இதில வந்து கொஞ்சம் பிளேஸ் இருக்கிறதுனால நான் ஒரே உடைய லைன்ஸ்லயே முடிச்சிடுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து 2ண்ட் பாக்ஸ் வந்து பார்க்குறோம் நம்ப. இந்த பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஸ்பைரல்ஸ் தான் பண்ண போறோம். ஸோ இது வந்து நீங்க ஒரு சுத்து சுத்துனாவே போதும் நீங்க. ரொம்ப பெருசா சுத்தணும்னு அவசியம் இல்ல. ஸோ இது ஃபுல்லா வந்து இது இப்படியே தான் ரிப்பீட் ஆகப்போது. ஏற்கனவே வந்து ஸ்பைரல்ஸ் வந்து நான் ஸ்டார்ட்டிங் எப்படி போடணும்னு தெரிஞ்சிருக்கும். இத மாரி நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாவே, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராக்டிஸ் குடுத்துரும். அ நீங்க அதனால நீங்க ஈஸியா உங்களால வந்து பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து இது மாரி வந்து ஒரு பாக்ஸ் மாரி போட்டுக்கிட்டு, நீங்க வந்து அதுக்கப்புறம் இந்த மாரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு டிஷ்யூ வச்சுட்டு, நம்ம நல்லா அத வந்து தொடச்சு எடுத்தோம்னா, கொஞ்சம் ப்ரெஷர் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நமக்கு அந்த அடுத்தது போலாம். சேம் இதே தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். ஸோ அதனால நீங்க வந்து ஃபுல்லா வந்து உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து தெரியணும் அப்படின்னு இல்ல. ஓரளவுக்கு வந்து ஸ்பைரல் எப்படி போடுறேன் அப்படின்றது தெரியும். அதனால நீங்க வந்து ஓரளவுக்கு நான் காமிச்சிடுறேன் இந்த வீடியோஸ்ல. அடுத்த பாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா நமக்கு நெறைய டைமிங் ஆவுது. ஸோ நான் லைவா தான் அதாவது நம்ம எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாம இந்த வீடியோஸ்ல வந்து நான் குடுக்குறேன் உங்களுக்கு மெஹந்தி கிளாஸ் ஃபுல்லுமே. ஸோ அதனால நீங்க இவ்வளோதான் அப்படின்றது பார்க்காதீங்க. நான் என்ன ஃபில் பண்றேன் அப்படின்றத பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி எனக்கு வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணணும். கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் குடுக்க முடியும். அண்ட் வந்து இந்த வீடியோஸ் பார்த்துருந்தாலுமே லைக் பண்ணணும் கண்டிப்பா. லைக் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசா பார்த்துருந்தீங்கனாலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஸோ இதே தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லும் நமக்கு இப்படியே தான் அப்படியே கன்டின்யூ ஆகப்போது. ஸோ நமக்கு வந்து அடுத்து வந்து பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அடுத்து வந்து 3rd பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ண போறோம். ஸோ 3rd பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து ஹம்ஸ் போட்டு வந்தோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். நான் அகைன் ஒரு டாட் வச்சுக்கிறேன். 2 லைன் போட்டுக்கிட்டேன். 2 லைன் போட்டு நான் வந்து ஹம்ஸ் வந்து போடுறேன். ஸோ இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம அப்படியேவும் பண்ணலாம். நம்ம இந்த சைட்லயும் இப்படி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா இடத்துலயும் கவர் ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த சைட்ல. அடுத்து வந்து இந்த சைட்ல ஒரு டாட் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து 2 லைன் போட்டுக்கிட்டு, அகைன் வந்து ஹம்ஸ் தான். இது வந்து ஸ்ட்ரைட்டாவும் கொண்டு போணும்னு அவசியம் இல்ல. ஸோ நம்ம எந்த சைட்ல வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து பிராக்டிஸ்க்காக தான் நம்ம வந்து இத ட்ரை பண்றோம். அந்த பாக்ஸ்க்குள்ள. ஸோ இந்த சைட்ல தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. நீங்க எந்த சைட்ல வேணாலும் போட்டுக்கலாம். பொறுமையாவே வாட்ச் பண்ணீங்கனாவே போதும். ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியும். நான் எப்படி போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அத கவனிச்சு நீங்க ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்க போடுங்க.
ஸோ இதே தான் நமக்கு வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3 வந்து பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து வந்து 4த் நம்ம பண்ணலாம். ஓரளவுக்கு ரொம்ப என்னால வந்து டைம் இது பண்ண முடியாது. ரொம்ப லாங் டைம்னாலும் நீங்க வீடியோஸ் வந்து கவனிக்க மாட்டீங்க. ஸோ அடுத்து வந்து அடுத்து குடுக்குறேன். ஸோ அடுத்து இப்போ ஒரு பாக்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு டைம் எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அத மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இன்னொரு வெரைட்டி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து லைன்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு நீங்க பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. அ பண்ணியிருந்தீங்கனாலும் எனக்கு வந்து எப்படி ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ லைன்ஸ் வந்து நம்ப எந்த அளவுக்கு வந்து குடுக்க முடியுமோ குடுத்துக்கலாம். லைன் வந்து நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து அ சும்மா லைட்டா நான் ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்க வந்து இது மாரி பாக்ஸ் போட்டு போடுங்க. அதுக்காக தான் நான் உங்களுக்காக நான் இந்த வீடியோஸ் வந்து சரி நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ்ல போ வேண்டாம் அப்படின்றதுனால, ஸோ இப்ப நீங்க இந்த மாரி பாக்ஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நெறைய பிராக்டிஸ் வந்துரும். ஸோ இத மட்டும் கொஞ்சம் நீங்க நல்லா தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க. அ ஏன்னா நமக்கு வந்து கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் முக்கியம். இன்னும் நெருக்கமா போடணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ப. ஸோ வந்து நமக்கு லைன்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக எவ்வளோ வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்க இத பாருங்க. கொஞ்சம் இன்னும் பக்கத்துல நான் போடுறேன் பாருங்க. பட் ஆனா பக்கத்துல போடும்போது நமக்கு இன்னும் நெறைய தடுமாற்றம் வரும். ஸோ அதுக்காக கொஞ்சம் கேப் விட்டு நான் போட்டுட்ருக்கேன். ஸோ கை நடுக்க வந்துரும் இல்லையா? ஸோ அதுக்காக. ஸோ ஓரளவுக்கு வந்து லைன்ஸ் வந்து இப்ப பார்த்துருப்பீங்க. ஸோ இதையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. வந்து 5த் பாக்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். 5த் பாக்ஸ்ல வந்து நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ப. பாக்ஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டார்ட்டிங் வந்து இது ஆல்ரெடி நமக்கு இருக்கு பாக்ஸு. ஸோ நம்ம அதுவே நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இப்போ பாக்ஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம். இப்போ இந்த சைடுல நம்ம போட போறோம். நம்ம செக்ஸ் தான் போட போறோம். ஸோ இந்த மெஹந்திலாம் அப்படி தான் வரும். ஸோ நம்ம மட்டும் அத மட்டும் பார்த்து தான் பண்ணணும். ஸோ நான் வந்து மிக்ஸாலஜி வீடியோஸ்லாம் வந்து லாஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து ஃபைனலா பேசிக் முடிச்சுட்டு தான் நான் லாஸ்ட்டு வந்து சொல்லிக் குடுப்பேன். ஸோ இப்போதைக்கு நீங்க ரெடிமேடா நீங்க விக்கிற கோன நீங்க வாங்கி பிராக்டிஸ் பண்ணுங்க.
நம்ம என்னதான் ப்ரெஷர் குடுத்தாலும் இப்படி தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து ரெடிமேட் கவுன். இது அப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம அத கவர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான். நம்ம ஜஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு தானே பண்றோம். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதையுமே நம்ம ஹேண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது இப்படி தான் வரும். இந்த மெஹந்தி பொறுத்தவரையிலுமே நம்ம ரெடிமேட் மெஹந்தி வந்து இப்படி தான் வரும். ஸோ அதனால நீங்க வந்து நீங்க இத பத்தி வேர் பண்ணிக்காதீங்க. இப்ப இந்த செக்ஸ் வந்து நம்ப ஃபில் பண்ண போறோம். அந்த செக்குடு இருக்கு இல்லையா? அந்த பாக்ஸ் அப்படியே நம்ம ஃபில் பண்ண போறோம். அகைன் இன்னொரு பாக்ஸ். ஒரு பாக்ஸ் விட்டுட்டு இன்னொரு பாக்ஸ்ல வந்து ஃபில் பண்ணிட்டுருக்கேன் நானு. கேப் இல்லாம ஃபில் பண்ணணும். ஸோ அதுவும் தான் முக்கியம். கொஞ்சம் நல்லாவே கேப் இல்லாம ஃபில் பண்ண கத்துக்கோங்க. இது வந்து நமக்கு பிராக்டிஸ் தான் அப்படின்றத விட தேவையில்ல. ஸோ கொஞ்சம் நல்லாவே பார்த்து, பொறுமையா நீங்க கோன் நமக்கு வேஸ்ட் ஆனாலும் பரவால்ல அப்படின்னு தான் நம்ம நெனச்சுக்கணும். ஸோ எப்பயுமே மெஹந்தி கிளாஸ் வந்து கத்துக்கிறத பொறுத்தவரையிலும் பேப்பர் வேஸ்ட் ஆகுது, மெஹந்தி வேஸ்ட் ஆகுது அப்படின்லாம் நெனைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம ஒரு மெஹந்தி வந்து கத்துக்க முடிக்கும்போது லாஸ்ட் அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ அத நம்ம ஒரு கத்துக்கிட்டோன்ற ஒரு திருப்தி தான் நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்ப இந்த பாக்ஸ்ல நம்ம ஃபில் பண்ண போறதில்ல. அடுத்து இந்த பாக்ஸ்ல ஃபில் பண்ண போறோம். ஸோ அதே மாரி இந்த பாக்ஸ்ல. சேம் வந்து ஒரு கேப் விடுறோம் நம்ப. அகைன் வந்து ஃபர்ஸ்ட்டு எப்படி பண்றோமோ அதுக்கு சென்டர்ல வர மாரி தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு செக்ஸ் வந்து நம்ப செக்குடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அத வந்து நம்ம கையிலலாம் இது மாரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த மாரியே நம்ம டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேசிக்க வச்சுட்டே நம்மளாலயே வந்து ஒரு ஹேண்ட்ஸ் ஃபுல்லா நம்மளால போட முடியும். அட்வான்ஸ் லெவல்லாம் ராஜா, ராணி, காட் டிசைன்ஸ் அந்த மாரிலாம் இருக்கும் அட்வான்ஸ் லெவல்லாம். ஸோ அட்வான்ஸ் லெவல பத்தி நீங்க யோசிக்க தேவையில்ல. ஸோ அடுத்து வந்து இப்ப பேசிக் முடிக்கலாம் நம்போ. பேசிக் முடிச்சுட்டோன்னா, நம்ம அதுக்கப்புறம் அட்வான்ஸ பத்தி நம்ம பார்த்துக்கலாம். பேசிக் கிளாஸ் மட்டும் முடிங்க. முடிச்சுட்டு நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு மட்டும் யோசிங்க. சர்டிஃபிகேட் இல்ல, பேசிக் முடிச்சுட்டு உங்களுக்கு அட்வான்ஸ் கிளாஸும் நான் எடுக்க தயாரா இருக்கேன். ஸோ அத நீங்க வந்து கமெண்ட்ல பண்ணணும். கமெண்ட்ல நீங்க வந்து சொல்லணும். எனக்கு அட்வான்ஸ் கிளாஸும் எடுங்க அப்படின்னு சொன்னா தான் நான் வந்து எடுப்பேன். ஸோ ஒவ்வொரு செக்குடுமே கேப் விட்டு தான் நம்ம ஃபில் பண்றோம். ஸோ அத நல்லாவே கவனிங்க. ஸோ இதே தான் ஃபாலோ ஆகப்போது. நான் வந்து கொஞ்சம் ஃபில் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்ப ஓரளவுக்கு வந்து செக் வந்து முடிச்சாச்சு. ஸோ இந்த பாக்ஸ் எப்படி ஃபில் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து வந்து 6த் வந்து நம்ம பார்க்கலாம். 6த்ல வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு ஜிக்ஜாக் மாரி இன்னும் ட்ரை பண்ணல இல்லையா? ஸோ அந்த வந்து லைன்ஸ் வந்து ஜிக்ஜாக்ல வந்து ட்ரை பண்ண போறோம். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து அகைன் நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன்னா, லைன் மாரி இல்ல. ஸோ அதிலேயே நான் வந்து இப்போ லைனுக்கு பதில் நான் வந்து சும்மா லைட்டா வந்து இந்த ஜிக்ஜாக்லேயே குடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த செக்ஸ் டைப்ல தான் வரும். ஸோ அதுதான் நம்ம வந்து இப்போ ஃபாலோ ஆக போகுது. ஸோ இது வந்து ஜிக்ஜாக் லைனுன்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க வந்து இன்னும் நல்லாவே கொஞ்சம் நல்லா பண்ணலாம் நீங்க. கொஞ்சம் அத இன்னும் நல்லா வளைவளைவாவும் பண்ணலாம் நல்லா. ஸோ அது நம்மளுடைய விருப்பம் தான். ஆனா ஜிக்ஜாக் லைன் வந்து இருக்கு. நமக்கு ஆல்ரெடி கிளாஸ்ல போய் இருக்கு. ஸோ இந்த லைன்ஸ்லயே வந்து ஜிக்ஜாக் லைனுன்னு சொல்லுவாங்க. வருது இல்லையா? ஸோ அதுக்காக தான் இத ஜிக்ஜாக் லைனுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நம்ம பண்ணாலுமே ஒரு மாரி லைன்ஸ் மாரி வர ஆரம்பிச்சுரும். நம்ம ஆல்ரெடி லைன்ஸ் வந்து நம்ம ஈஸியா பண்ணிடுவோம். ஸோ இந்த ஷேப் வந்து ஜிக்ஜாக்ன்றது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வளைவா கொண்டு போணும். ஸோ அதையுமே பிராக்டிஸ் பண்ணுங்க. இப்ப இந்த சைட்ல நம்ம இப்ப இந்த பாக்ஸ் போட்டோம் இல்லையா? ஸோ அதே தான் நம்ம கவர் ஆக போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்ப இந்த சைட்ல போடும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரியும். புரியுதுங்களா? நான் எப்படி வந்து என்னுடைய கோன வந்து நான் வளைச்சு கொண்டு வரேன் அப்படின்னுட்டு. உங்களுக்கு வீடியோஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கூட நீங்க பார்க்கலாம்.
ஸோ இந்த வளைவா வர்றது தான் வந்து ரொம்ப முக்கியம் இந்த டிசைன்ஸில், இந்த பாக்ஸ் டைப்ஸில். கொஞ்சம் நம்ம கையை நம்ம டச்சப் பண்ணாலுமே கொஞ்சம் அது மாறுதல் ஆகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாகவே பண்ணுங்கள். இன்னும் குட்டி குட்டியாகவும் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ பார்த்துக்கோங்க. இது ஜஸ்ட் நமக்கு வந்து இது எதுக்காகனா, இது ஒரு நல்ல ஒரு லுக்கு குடுக்கும். நம்ம லைன்ஸ் பண்ணுறதுக்கு பதில் நம்ம இத கூட நம்ம பண்ணிக்கலாம் நம்ப. ஸோ அப்போ ஒரு டிசைன் பண்ணும்போது ஹேண்ட்ஸில் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ப. கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். அது ஒரு ஷேப்லாம் கொஞ்சம் மாறுது இல்லையா? ஸோ அதனால அந்த லைன்ஸ்க்கு பதில் இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து இந்த லைன்ஸும் யூஸ் பண்றாங்க. ஸோ ஜிக்ஜாக் லைனுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னும் நம்ம சின்ன சின்னதா எவ்வளோ நம்ம கொஞ்சம் பெருசா நம்ம பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய விருப்பம் தான் இது. கொஞ்சம் பெருசா போட்டா கொஞ்சம் நல்லா வேற மாரி தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் குட்டி குட்டியா பண்ணோன்னா அதுவும் ஒரு டைப் மாரி தெரியும். ஸோ இது நம்மளுடைய இதுதான் இது. இந்த ஜிக்ஜாக்க பொறுத்தவரையிலும் நீங்க அதனால நீங்க இப்படி தான் இருக்கணும் இல்ல. ஓரளவுக்கு நமக்கு அந்த கர்வ் மாரி வருது இல்லையா? ஸோ அதுவே உங்களுக்கு அது வந்து நல்லா தெரிய ஆரம்பிச்சுரும். இந்த மாரி ஜிக்ஜாக் போடுறதுக்கு. எந்த அளவுக்கு வந்து உங்களால வந்து குட்டி குட்டியா போட முடியுதோ போடுங்க. ரொம்ப அழகா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 6 டைப்ஸ் வந்து பார்த்துருக்கோம் பாக்ஸ் ஃபில்லிங்கில. இது வந்து நமக்கு நெறைய யூஸ் ஆகும். இது ட்ரை பண்ணி பாருங்க. இது எல்லாமே பிராக்டிஸ் தான். ஸோ ஒரு பிகினர் வந்து நீங்க ஸ்டார்ட்டிங்ல என்னலாம் பண்ணணுன்றது இந்த வீடியோஸ்ல வந்து நான் அது வந்து ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்கேன். ஸோ இத வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து பார்ட் 2ல பார்க்கலாம் நம்போ. இப்போ இந்த ஓரளவுக்கு இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு, நீங்க இந்த மாரி ஒரு நோட் புக் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணிட்டு நீங்க வந்து எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்க. வீடியோஸ் வந்து கீழ வந்து நான் வாட்ஸ்அப் குரூப் வந்து குடுக்குறேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருக்கவங்க, இன்ட்ரெஸ்ட்டா இருக்கவங்களுக்கு மெஹந்தி கிளாஸ்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து நமக்கு இந்த ஹோம் ஒர்க்லாம் இருக்கும். அந்த ஹோம் ஒர்க்லாம் நீங்க முடிச்சீங்கன்னா சர்டிஃபிகேட் தான். ஆனா ஃப்ரீ கிளாஸு தான். ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் கூட. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ. நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா பார்த்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயினா லைக் பண்ணுங்க. உங்களுடைய லைக் ரொம்ப முக்கியம். தேங்க் யூ ஸோ மச்.